ஹலோ பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்லுகிறதும் அதுதான். முதலாவது மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் இல்லாம நம்மளால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று மார்த்தட்டி கொள்ளவே முடியாது. ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும். மனம் திரும்பினதுக்கு அடுத்தது இங்க பேதுரு சொல்கிறார், ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வரங்களினாலும் கனிகளினாலும் நம்மள நிரப்புவார் என்கிறது இந்த வசனத்தின் காரியம். இயேசுவானவரும் என்ன பண்றாரு, நிக்கதேமு கிட்ட சொல்றாரு ஒரு காரியத்தை சொல்கிறார். யோவான் 3 அதிகாரத்துல 2 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எது? இந்த ஞானஸ்தானத்துலதான். பாவத்துக்கு செத்து கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கிற அனுபவம் தான் ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இயேசு மறுபடியும் சொல்கிறார் 5வது வசனத்துல, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். முதலாவது என்ன சொல்றது, ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டானா அவனால என்ன பண்ண முடியும்? ராஜ்யத்தை காணதான் முடியும். ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆகணும்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் அவன் பிறக்க வேண்டும். ஜலம் என்பது ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் ஜலத்தினால மூழ்கி எடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். நீங்க மூழ்கி எடுக்கும் போது உங்களை தொடர்ந்து வருகிற சாபங்களா இருக்கட்டும், பாவங்களா இருக்கட்டும், தொடர்ந்து வருகிற ஹெரிடிட்டரி ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், நோய்களா இருக்கட்டும், எல்லாமே அந்த தண்ணீர்ல அது என்ன படுகிறது, சுட்டெரிக்கப்பட்டு நீங்கள் எழும்பும் போது, கிறிஸ்துவுக்குள்ளே எழும்பும் போது புதிய சிருஷ்டியாய் நீங்கள் மாறுகிறீர்கள். இதுதான் ஞானஸ்தானத்தின் ஒரு அடையாளமா இருக்கிறது. இன்றைக்கு பேதுரு சொன்னது போல, முதலாவது நம்ம மனம் திரும்புவோம், ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்தை பார்த்த மட்டும் போதாதுங்க, அதுக்குள்ள பிரவேசிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் பிரவேசிக்கிறவர்களா இருக்கிறோமா? கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். மனம் திரும்புங்க. எந்த பாவத்தை விட முடியல நீங்க கஷ்டப்படுறீங்களோ, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து, அந்த ஆவியானவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை விட்டு திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆவியின் வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, இந்த செய்தியை யார் யார் கேட்கிறாங்களோ, முழுகி ஞானஸ்தானம் எடுக்காத அனுபவம் யாரிடத்துல இருக்கிறதோ, என் கர்த்தர் முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த அனுபவத்தை நீ தருவீராக. அன்றே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவர்களை ஒவ்வொருவரும் நீர் மாற்றுவீராக. எத்தனை பேர் அன்றே மனம் திரும்ப முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களோ, இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுடைய கடின இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றுங்க. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தை விட்டு திரும்பணும்னு நினைக்கிறாங்களோ, எல்லா காரியம் ஒரு மாற்றத்தை என் கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீரே கரத்தை பிடிச்சு நடத்துங்க, வெட்கப்படுத்த விடாதீங்க. உடலிருந்து காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிறவர் நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் மெய்யான தேவன் ஆண்டவரே. அப்பா, யார் யார் ஞானஸ்தானம் எடுக்காமல் தன்னுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே, நம்முடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்பது எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்கு முன்பாகவே நாங்கள் ஆயத்தமாக்கிக் கொள்ள, பாவத்துக்கு செத்து கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த குடும்பத்துல யார் யார் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறார்களோ, யார் யார் ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ, ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் ஒரு மன மாற்றத்தை என் கர்த்தர் தருவீராக. அப்பா, ரட்சிப்பின் அனுபவத்தை நீ தருவீராக. மனம் திரும்ப உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியின் வரங்களையும் கனிகளையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஞானஸ்தானத்தில் முழு மனதோடு மூழ்கி எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. நீரே பெரிய காரியத்தை செய்யுங்க. காத்து கொள்ளும் வழி நடத்தும். இந்த இரவில் ஆண்டவரே, உணவில்லாமல் ஆண்டவரே தங்க இடம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நீ சந்திப்பீராக. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.